அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் தங்கங்களா, இந்த பதிவை பார்க்குற என் பெற்றோர்களுக்கும் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் என் பிள்ளைகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு குழந்தை எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. என்னென்னா, அம்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டியை காசாக்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு பதிவு போடுங்கம்மா, வீடியோ போடுங்க. ஏன்னா உங்கள் விஸ்டம் அத்தனை பேருக்கும் தேவை. எனக்கு தெரியும் இந்த ஞானம் எங்கே போனாலும் கிடைக்காதுன்னு. அதனால் நான் அத்தனை ஃபாலோ பண்ணுறேன், எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி காசாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் ட்ராப் ஆகி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் இதை பற்றின ஒரு வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தா. இது நாள் வரைக்கும் இந்த டாப்பிக்கை நான் பேசினதில்லை. ஏன்னா இந்த குழந்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றின விஸ்டம் எனக்கு வேணும்னு கேட்டேன். மற்றவங்கெல்லாம் என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா, உங்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. புரியுதா செல்லக்குட்டி? அப்படி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சவங்களும் ஒருத்தவங்க உண்டு. ஒரு சின்ன இதை நான் கேட்குறேன். அம்மா, நீங்கள் எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டியை காசாக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைம்மா, அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உங்கள் மேலே எனக்கு இருந்துச்சு அப்படின்னு அவள் பதிவு போட்டிருந்தா. அந்த பதிவை கொஞ்சம் ஆழமாக பாருங்கள். என்னென்னா, அது எனக்கு இப்போ வந்ததில்லை, முன்னாடி வந்தது தான். அவளுக்கு வந்த எண்ணம் அது. புரிஞ்சுதா? அந்த எண்ணம் யாரை பற்றின எண்ணம்? என்னை பற்றின எண்ணம். ஸோ நான் இப்படி தான் வாழணும்னு அவளுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. நான் திருப்பி கேட்குறேன், ஏன் தங்கம், உன் வாழ்க்கையை நீ வாழாமல் நீ எப்படி நினச்சியோ அந்த மாதிரி தான் நான் வாழணும் நீ ஆசைப்படுற? தவறு தானே? இது என் வாழ்க்கை, உன் வாழ்க்கை இல்லைல்ல. உன் வாழ்க்கை எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, நீ மேலே என்ன எழுதிட்டு வந்தியோ அந்த மாதிரி தான் உன் வாழ்க்கை இங்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். என் வாழ்க்கை நான் என்ன எழுதிட்டு வந்தேனோ அப்படி தான் இங்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நீ எப்படி என் வாழ்க்கையை வாழலாம்? தவறு தானே? நீ என் வாழ்க்கையை வாழக்கூடாது தானே? உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்திருந்தேன்னா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு கண்டிப்பாக போவோம் இல்லையா? நமக்கு இப்படி தான் மற்றவங்கள பற்றின எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல, மற்றவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. ஏன் நினைக்கிற? நீ எந்த விதையை போட்டியோ அது உனக்கு முன்னாடி வந்து நிற்கும். நீ பாடம் கற்றுக்கிறதுக்காக மறுபடியும் குழியில் போய் விளையாடிய செல்லக்குட்டி, என்ன செய்ய முடியும்? சரி, இப்போது இந்த டாப்பிக்கே வரலாம். நல்லா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியை காசாக்கலாமா? நம்ம ஊரில் தான் இது மிகப்பெரிய இதுவாக இருக்குது. நான் திருப்பி கேட்குறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டியை காசாக்கக்கூடாது, ஆன்மீகத்தை காசாக்கக்கூடாது, ஆனால் அந்த மொத்த ஆன்மீகமே நீயா இருந்தா சொல்லு செல்லுக்குட்டி. ஆன்மீகத்தை காசாக்கக்கூடாது. சரி, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன். அந்த மொத்த ஆன்மீகம், அந்த மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட உருவமே நீயா இருந்தா நீதான் கண்ணு. அது உன் நாட்டில் மட்டும்தான். தப்பு தப்பு தப்பு. உன் நாட்டு கிடையாது, நம்ம நாடு. நானும் அந்த இதில் தானே வந்தேன். நம்ம நாட்டில் மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கு. ஆன்மீகம் வேறு, நீ வேறுன்னு பார்க்கும்படி பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக நமக்கு அதை தான் போதிச்சிருக்காங்க. அதனால தான் அத்தனை பேரும், நம்ம நாட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் என்ன கேட்குறீங்க? ஸ்பிரிச்சுவாலிட்டியை காசாக்கலாமா? நான் சொல்கிறேன், மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே நீ தான். அந்த மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நீயாக இருந்து நீ ஏன் 8 மணி நேரம் போய் வேலை பார்க்குற?
சம்பாதிக்கிற. மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நீயா இருந்து நீ ஏன் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, ஏர்ன் பண்ணுற? தப்பு தானே? ஏன் தங்கம் ஒரு சர்வீஸை மற்றவங்களுக்கு கொடுத்து நீ போய் காசு சம்பாதிக்கிற? பண்ணாமல் இருக்கலாம் தானே? மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே நீ தான். அப்போ ஏன் நீ பணம் சம்பாதிக்கிற? தனியாக பார்க்க கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆன்மீகம் வேறு, நீ வேறுன்னு சொன்னதுனால தான் எவ்வளவு துன்பங்களும் நமக்கு. மொத்த ஆன்மீகமே நீ தான், யாரும் சொல்லி கொடுக்கலையே. மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நம்ம ஊரில் ஸ்கூலுக்கு போகுது, ஒரு நாலேஜை கெயின் பண்ணுது. அந்த நாலேஜை இந்த எர்த்துன்ற ஸ்கூலில் நீ மற்றவங்க கொடுத்தாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ட்ராப்பில் இருக்கும் நம்ம. புரியுதா? ஸோ மொத்த ஆன்மீகமாக நீயே இருந்து நீ தான் சம்பாதிக்கிற. நீ தான் சொந்த வீடை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற. நீ தான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற. நீ தான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது என்னது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிற. மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே நீ தான். நல்லா புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. மேலே நீ இருந்து எந்த கேலக்சிக்கு நீ போகிற அப்படின்னு உன்கிட்ட கேள்வி கேட்கும்போது, இந்த மில்கிவே கேலக்சிக்கு நான் போகிறேன்னு நீ தான் சொல்கிற. அப்போது இந்த மில்கிவே கேலக்சியில் உன்னோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நீனே டிசைன் பண்ணு, நீயே ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எழுது அப்படின்னு உங்ககிட்டயே கொடுத்துட்டான். உன் லைஃப்பை நீ தான் எழுதுற. இதில் எனக்கு கர்மா இருக்குது, இதில் எனக்கு கர்மா இல்லை, இதில் நான் லெசன் லேர்ன் பண்ணணும், இதில் நான் லெசன் லேர்ன் பண்ணி ரெக்கவர் பண்ணி நான் வெளில வரேன் எல்லாம் பண்ணி நான் இது அப்போ கீழே பார்க்குற. கீழே என்ன மாதிரியான உலகம் இயங்குதுன்னு பார்க்குற. கீழே என்னென்ன இருக்குதுன்னு நீ பார்க்குற. அதுக்கேற்ற மாதிரி தான் உன் உணவையும் நீ டிசைட் பண்ணுவ, உன் மதத்தையும் டிசைன் பண்ணுவ, எல்லாத்தையும் நீ டிசைன் பண்ணுவ. எல்லாம் டிசைன் பண்ணி தான் நீ கீழே இறங்குற. கீழே இறங்கின அடுத்த நொடி நீ யாருன்றதை மறந்துடுற. இதையெல்லாம் வெளியில் போய் தேடினா கிடைக்காது, உனக்குள்ளே போய் தேடினா தான் கிடைக்கும். இப்படி மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நீயா இருந்து நீ உன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காக நீ என்ன வேலை பார்க்கணும் நீ நினச்சி இங்கே வந்தியோ அந்த வேலையில் தான் இங்கே நீ பார்த்து நீ ஏர்ன் பண்ணுற. நீங்கள்லாம் ஒரு பக்கம் இயங்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் 8 hours வேலை பார்த்து போய் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீ பார்க்கும்போது, ஒரு செட் ஆஃப் பீப்புள் எனக்கு பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு போகிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்கிட்ட வீடு வாசல் இருக்குது, அதை நான் ரெண்ட்டை விட்டு நான் சம்பாரிச்சிக்கிறேன் அப்படின்னு அவங்க போகிறாங்க. ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை சொல்கிறேன் கேளு. இந்த பர்டிகுலர் கேட்டகரி என்ன பண்ணுது தெரியுமா? வெளில போய் 8 மணி நேரம் வேலை செஞ்சிச்சு, அதுக்கு செட் ஆகாது, பிடிக்காது, லைஃபே பிடிக்காது. ஏன்டா பிடிக்கலன்னு அதுக்கும் தெரியாது. பிஸ்னஸ் செஞ்சு பார்க்கும், அதுவும் லாஸ் தான், அதுவும் பிடிக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னென்ன செஞ்சு பார்த்தாலும் அதுக்கு அடி மேலே அடி விழுகும். என்னடா அது எனக்கு இப்படி அடி மேலே அடி விழுகுதே அப்படின்னு பார்த்துட்டு லைஃபே வெறுத்து போகும். எதையோ நோக்கி ஓடுறோம், எல்லாம் தப்பாக இருக்கே. நோய் வருது, செத்து போகிறோம், வராங்க செத்து போகிறாங்க, வராங்க செத்து போகிறாங்க, அதுவும் டிசீஸோடு செத்து போகிறாங்க. ஏன் அப்படி? என்னதான் நடக்குது, ஏது நடக்குது, சம்திங் எங்கேயோ முட்டுதே முழங்குதே அப்படின்றவன் தன்னால் தனக்குள்ளே போய் செதுக்கி தனிமைக்கு போய் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போவோம். அவனுடைய கடுந்தவம் அவனை ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வரும். அது உள்ளுக்குள்ளே போய் படித்தவங்க 5th grade, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட 5th சக்கரா கிராஸ் பண்ணும்போது தான் நீ ஞானமாகவே பேச முடியும்.
5th சக்கரா க்ராஸ் பண்ணவங்க இருப்பாங்க, பேசுவாங்க ஞானத்தோட. 6th க்ராஸ் பண்ணுறவங்க பேசுவாங்க, 7th க்ராஸ் பண்ணுறவங்க பேசுவாங்க, 11th க்ராஸ் பண்ணவங்க பேசுவாங்க. இன்னும் அடுத்து சக்கராஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி லெவல்ஸ் போனவங்களும் பேசுவாங்க. ஜோனல்ஸ் போனவங்களும் உனக்கு முன்னாடி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ தான் செலக்ட் பண்ணணும். உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க யார் உனக்கு உள்ளதான் தெரியும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி உள்ளே போய் தேர்ந்தவங்களுக்கு ஒரு புதையல் கிடச்சிருக்கும். ஆஹா, இது நல்லா இருக்கே, இந்த நாலேஜ் நல்லா இருக்கே. இந்த மில்கிவே கேலக்சியில் வெளில போய் அந்த இன்ஜினியரிங் கற்றுக் கொடுக்க கோடி பேர் இருக்கான், டாக்டர்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க கோடி பேர் இருக்கான், எல்லாத்தையும் ஒரு டீச்சராக இருந்தால் சொல்லிக் கொடுக்க கோடி பேர் இருக்காங்களே. ஆனால் இன்னர் எஜுகேஷன் படித்தவங்க இல்லையே தங்கம். உனக்கு எல்லாமே ஈஸி. தனிமையில் போய் உன்னை படினா அது உனக்கு கஷ்டம். உன்னை நீ படிச்சிருக்க மாட்டேன். அதில் ஒரு சில மாஸ்டர்ஸ் தன்னையே செதுக்கி டைமை கொடுத்து அவங்க படிச்சுட்டு இந்த புதையலை மக்களுக்கு கொடுக்கணும்னு வெளில வராங்க. பார்த்தியா, நீ அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டியே, தப்பு தானே? முடிஞ்சா இன்னர் எஜுகேஷன் அவங்கள மாதிரி தனிமையில் உட்காந்து படித்தங்கம். முடியலையா, அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கோ. ஸ்பிரிச்சுவாலிட்டியை காசாக்கலாமான்னு தப்பான பந்தத்தில் சிக்கி தவிச்சிடாது. அதுதான் இந்த உலகத்துக்கு தேவை. திஸ் வேர்ல்ட் நீட்ஸ் ஒன்லி எனர்ஜி. அந்த எனர்ஜி யார்கிட்ட இருக்கோ போய் கிரகிச்சிக்கோ. ஒன்று தனிமையில் லேர்ன் பண்ணு, இல்லைன்னா மாஸ்டர்ஸை தேடிப்போ. எந்த மாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, உன் சோலுக்கு யாரை பிடிச்சிருக்கோ தேடி போய் படி. இல்லை தனிமையை கொடுக்க முடியும், என்னாலும் தனிமையில் இருக்க முடியும் அப்படின்னா இருந்து கற்றுக்கோ. புரியுதா? இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் பிரபஞ்ச பாடத்திட்டங்கள்னு ஒரு குரூப் வச்சு எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி இதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை 1 year நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் தங்கம். என் நாட்டில் இருக்கிறவங்க ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்ட சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுத்தேன். வருவாங்க போவாங்க, ஏன் வரலன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஸ்கூலாக இருந்தால் நீ லீவு போட்டால் ஒரு லீவ் லெட்டர் கொடுக்குறதானே. அப்போது நானும் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஏன் இது போகலை? 1 year உட்காந்து எனக்குள்ளே நான் கேட்கும்போது என் சோல் கரெக்டாக சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு தெரியுமா? அவங்கெல்லாம் உன் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுத்தா அது தவறுன்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எஜுகேஷன் ஒன்று கொடுக்குதுல, 20 years ஆஃப் எஜுகேஷன். நீ எப்படி வாழணுன்னே கற்றுக் கொடுக்கலையே தங்கம் நமக்கு. என்ன படித்தோம்? ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. மற்றவங்ககிட்ட எப்படி லவ்வபுளாக இருக்கணும்னு தெரியாது. லவ்னா என்னன்னே தெரியாதே. அங்கேயே நமக்கு பாரபட்சம் தானே கற்றுக் கொடுத்துச்சு. இது நல்லது கற்றுக் கொடுத்துச்சு? ஒன்றுமே இல்லை. எது நமக்கு தேவையானதோ அது இங்கே மறைக்கப்பட்டிருக்கு. எது தேவை இல்லாததோ அது மட்டும்தான் நம்ம கிரகிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த எனர்ஜியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். we all are trapped. அதுவும் எஸ்பெஷலி இந்தியா, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாடு. இந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே இருந்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜீன் அதுதான், மாற முடியாது. ஏன் சொன்னேன் இல்லையா? கர்ம பதிவுகளில் நம்ம நாடு அங்கே நம்பர் 1 இருக்குது. நம்ம நாட்டுக்காரங்க நீங்கள் யூஎஸில் கூட இருக்கலாம், மாற மாட்டீங்க. மாறணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. உண்மை எதுன்னு உன் கண்ணுக்கு இங்கே மறைக்கப்பட்டிருக்கு. நீ எங்கே இருந்தாலும் உன் நாட்டை பற்றி தான் பெருமையாக பேசுவ. ஏன் நானும் அதே சாக்கடையில் தான் விளையாண்டுட்டு வந்தேன். எனக்கும் அந்த மாதிரியான ஞானம்தான் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா பிடிச்சி எல்லாத்தையும் விட்டு ஒரு சில பேர் மாறியிருக்காங்க. யார் தெரியுமா? இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ன்ற மாதிரி
வேறு ஒரு நாட்டோட பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கல்ல, நம்ம நாட்டுக்காரங்க அமெரிக்கன்ஸை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா வேறு நாட்டுக்காரங்களை இந்த மாதிரி ஒயிட் பீப்புள்ஸை மேரேஜ் பண்ணவங்களோட கேரக்டர்ஸ் மாறிடுச்சு, அவங்களோட விதி மாறிடுச்சு. எஸ், அமெரிக்கன்ஸ் ஆர் வெரி ஹையர் மாஸ்டர்ஸ். அவங்கக்கிட்ட தான் நம்ம ஞானத்தை கற்றுக்கணும். ஏன்னா நம்ம நாட்டில் ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு, நீ வேறுன்னு போதிச்சு கொடுத்த நம்ம நாடு அமெரிக்கன்ஸ்க்கு மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீ தான் உன் லைஃப்பை சந்தோஷமாக வாழன்னு போதிக்கப்பட்டிருக்கு. அந்த வைப்ரேஷனே அந்த நாட்டில் அப்படி தான் இருக்குது. அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், சந்தோஷமாக வாழ்வான். அந்த லவ் எந்த இடத்துல குறைஞ்சிச்சோ அவங்கள உடனே கட் பண்ணிவிட்டு அடுத்த லவ்வுக்கு போய்கிட்டே இருப்பான். அந்த கர்மால சிக்க மாட்டான். அது இந்த நாட்டில் இருக்குது. என்னடா எங்கேயோ தவறு நடக்குதேன்னு இவங்க ஞானத்தையும் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது. அப்பயும் ஒரு கிளாரிட்டி இல்லாத போது தான் அடுத்தடுத்த நிலைக்கு போய் வள்ளலாரப்பா வந்து கொடுத்ததான் இந்த ஞானம். இதை நீ கரெக்டாக ட்ராப் பண்ணி நீ எடுத்த அமெரிக்கன்ஸ் ஆர் ஹையர் மாஸ்டர்ஸ். அவங்க நாட்டில் சந்தோஷம் பிறந்த குழந்தைக்கே இருந்துச்சு. ஆனால் நம்ம நாட்டில் சந்தோஷன்றது 50 வயசில் கூட உனக்கு கிடைக்காதல தங்கம். நம்ம மாஸ்டர்ஸ், இறந்து போன மாஸ்டர்ஸ் அத்தனை பேருக்குமே கிடைக்கல. நான் இங்கே கனெக்ட் பண்ண அத்தனை மாஸ்டர்ஸும் அழுதுட்ருக்காங்க. நம்ம நாட்டில் அவங்கள பெரிய அளவுக்கு வச்சு நம்ம கும்பிட்டுட்ருக்கோம். அவங்க வாழ்க்கையே வாழலைன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் அவங்க தான் ரொம்ப நல்லா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. நம்ம அவங்கள தான் போதிக்கிறோம். யாராவது சித்தர்களோட ஒரு பாட்டை எடுத்து சந்தோஷமாக இருந்துடுங்க பார்ப்போம். அழுவீங்க செல்லக்குட்டி, தேம்பி அழுவீங்க. ஏன்? உங்களையும் அறியாமல். ஏன்? அவங்களோட அதிர்வு, அவங்களோட வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணுற. அவங்க காலத்துக்கே உன் சோல் உன்னை கூட்டிகிட்டு போகுது. டைம் ட்ராவல் பண்ணி அவங்க எந்த நிலையில் இருந்து அந்த பாட்டெல்லாம் எழுதுனாங்க, எந்த கஷ்டங்களை அனுபவிச்சாங்கன்னு அப்படியே உன் சோல் உனக்கு கொடுத்து காட்டுது டைரக்டாக. இன்னமும் நம்ம நாட்டில் நீ அந்த யூடியூப் சேனலை எடுத்துப்பார், எல்லாரும் சித்தர்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த ட்ராப்ட் அதிலேருந்து இன்னும் வெளில வரலை. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஞானத்தை எடுக்கலாம். எல்லாமே புதஞ்சு போய் கிடக்கு. நான் சொல்கிறேன் உனக்கு சாவே கிடையாதுன்னு. நான் சொல்கிறேன் நீ இம்மார்டலிட்டி ஆகிறதுக்காக தான் பிறந்திருக்கேன்னு. அதுதான் உன்னோட அல்டிமேட்டா? இல்லையே, நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இன்னமும் இருக்குது. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. நம்ம நாட்டில் உணவில் தேடிட்டுருக்கோம், நம்ம நாட்டில் ஜாதி மதத்தில் தேடிட்டுருக்கோம், நம்ம நாட்டில் எதையுமே விட்டு நீ வெளியே வரக்கூடாது. ஆமாம், ரிலிஜனில் தேடு, சிலைகள் தத்துவத்தை தேடு. உனக்கு ட்ராப், அநியாயத்திற்கு ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. எதுலேயும் தேட முடியாது, அதில் கிடையாது. மொத்த ஸ்வரூபமாக, மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியாக, மொத்த கடவுளின் ஸ்வரூபமாக நீ தான் நிற்கிறீங்க. நீ தான் அந்த கடவுளாக கீழே இறங்கி உனக்கு எது வேணும் எது வேண்டான்னு எடுத்து அங்கே உழைச்சிக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க. அதனால நீ படிக்கிற படிப்பு, நீ கொடுக்குற இந்த உலகத்துக்கு கொடுக்குற நாலேஜ் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. யார் என்ன எஜுகேஷன் படிச்சிருக்காங்களோ அதுதான் உனக்கு தேவை, அதுதான் உன் குழந்தைங்களுக்கு தேவை. 50 வயசு 40 வயசு 30 வயசில் நீ கஷ்டப்படுறன்னா ஏன் கஷ்டப்படுற? அந்த 20 years ஆஃப் எஜுகேஷன் நம்மளை செதுக்கியிருந்தா இந்த கஷ்டங்கள் நமக்கு கிடையாது. ஒழுங்காக செதுக்கப்படலை. அப்போது எது ஒழுங்காக செதுக்கப்படலையோ அதை உன் குழந்தைங்களுக்கு கொடு, நீயும் கற்றுக்கோ, உன் குழந்தைங்களுக்கு கொடு. அந்த எஜுகேஷன் தான் உனக்கு தேவை. இது எல்லாமே யோசித்த உனக்கு இன்னொன்று யோசிக்க தெரிஞ்சுதா? இதை நான் காசாக்கும்போது கூட இந்தியன் மணியில் தான் காசாக்குனேன். அதை கூட நான் யோசிக்கலைல்ல. ஏன் யோசிக்காமல் போனேன்? நான் இருக்கிறது யூஎஸ். யாராவது ஒருத்தவங்க யூஎஸில் இருக்கீங்க, யூஎஸில் இருந்து நான் வேலை செய்வேன், ஆனால் இந்தியன் மணிக்கு எனக்கு நீங்கள் சேலரி கொடுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். நான் அதையும் அக்செப்ட் பண்ணி தானே இந்தியாவில் வாங்கினேன். உனக்கு அந்த ஞானம் இங்கே மறைக்கப்பட்டிருக்கு, என் குழந்தைங்களாம் போய் சேரணும்னு யோசிச்சியா? யோசிக்கலல்ல. அதுதான் சொல்கிறேன்ல கண்ணு,
நம்ம நாடு நல்லது எதுன்னு நம்ம நாட்டுக்கு போய் சேரக்கூடாதுன்னு இருக்கு. அது ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்குள்ளே போய் இல்லை இதை விட்டு நான் வெளில வரணும் அப்படின்னு நினச்சா தான் அது உனக்கு கிடைக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் இனிமேட்டு இந்தியன் மணிக்கு கொடுக்க மாட்டேன். இது எனக்கு ஜூஸ் 12 Greek கார்ட்ஸில் ஜூஸ் அப்பா கொடுத்த விஸ்டம். நீ ஞானம் அடைஞ்சா போதும், மற்றவங்க நீ ஞானம் அடைய வைக்கணும்னு உனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இதுதான் அந்த யூனிவர்ஸோட சீக்ரெட். மற்றவங்க நீ சொல்லணும்னு அவசியமும் கூட கிடையாது. அத்தனை பேரும் மாஸ்டர்ஸ் உனக்கு சொல்லணும், உனக்கு கொடுக்கணும்னு எத்தனை பேர் உனக்கு முன்னாடி வந்து அவங்க வாங்கின ஞானத்தை கொடுக்குறாங்க. நீ அவங்களே ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்க, காசப் பண்ணிகிட்ருக்க. உனக்குள்ளே போய் நீ லேர்ன் பண்ண மாட்டேன்னு அழுது அடம் பிடிக்கிற. புதையல் வெளியில் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்குது செல்லக்குட்டி. அதுக்குள்ளே தேடி எடு, அந்த ஞானத்தை வாங்க. சரியா? ஒரு 12 மெம்பர்ஸை மட்டும் நான் தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சேன். டெஸ்ட் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி கொண்டு போய் வச்ச டெஸ்ட். எனக்கு இன்னமும் டெஸ்ட்டு நடக்குதே. அப்படி அவங்களுக்கு வச்ச டெஸ்ட்டில் அத்தனை பேரும் ட்ராப்பில் மாட்டினாங்க. அத்தனை பேருமே ஒருத்தவங்க விடாமல். அதில் ஒரு 2 ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 செல்லக்குட்டிங்களை சொல்கிறேன். பாகி தங்கம், தனா தங்கம். அவங்க 2 பேர் கூட ஸ்டார்டிங்கில் மாட்டினாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ஓவர் கம் பண்ணிட்டு வந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, அது எக்ஸலண்ட். அதுங்களுக்கு அதைத்தான் நான் கற்றுக் கொடுத்தேன்னு அடுத்த மொமெண்ட் அதுங்க எடுத்துச்சுங்க. தப்பு செஞ்சாங்க, தப்பு செய்யாமல் நம்ம கற்றுக்க முடியாது தானே. எல்லாமே தப்பு தானே. ஒரு தப்புக்குள்ளே நீ நுழைஞ்சாதான் அடுத்து அதுலேருந்து நீ வெளில வரவே முடியும். தீக்குள்ளே நீ கை வச்சாதான் அது சுடுதுன்னு உனக்கு தெரியும் செல்லக்குட்டி. லெசன் லேர்ன் பண்ணாமல் நான் விஸ்டம் வாங்கணுன்னு மட்டும் நினைக்காது. 2 பேர் ஃபாஸ்ட்டாக லெசன் லேர்ன் பண்ணி வெளில வந்து அடுத்த நொடியே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, தப்பு செய்கிறோம் அப்படின்னுட்டு. ஆட்ஸ் ஆஃப் தங்கம். நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு உங்கள் ஆன்மா உங்களை கூட்டிகிட்டு போ. சரியா? அடுத்து நம்ம நாட்டில் கிராட்டிடியூட் கூட என்னென்னு சொல்லி கொடுக்கல. ஒரு ஞானத்தை வாங்கினா அதுக்கு நன்றி அப்படின்னு ஒன்று சொல்லணும்னு நம்ம நாட்டிலேயே கிடையாது செல்லக்குட்டி. நான் ஒன்றும் படிக்கலைன்னு வச்சுக்கோ. நான் எப்படி தெரியுமா, நான் என்னை பற்றி மட்டுமே சொல்கிறேன். வெளியில் போனால் ஒரு இடத்துல போய் வெஜிடபிள்ஸ் போய் ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டு வருவோம். ஆனால் வீட்டு வாசல்லையே ஒரு பாட்டிமா வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கொடுப்பாங்க. நான் எப்பேற்பட்ட ஆள்னா அவங்கக்கிட்டேயே பார்கெயின் பண்ணுவேன், இவ்வளோ கொடுக்குறியான்னு. அந்த யூனிவர்ஸ் நான் அவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்னு என் சோல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாட்டியை வீட்டுக்கே கொண்டுட்டு வந்து அவங்கள எனக்கு டைம் சேவ் பண்ணி என்ன சேவ் பண்ணி கொடுக்குது. அவங்கக்கிட்ட போய் என் ஞானத்தை பற்றியா ஒரு நன்றி கிடையாது. ஆமாம், ரொம்ப நன்றிம்மா, இன்றைக்கி நல்ல வேலை நீ என் டைமை சேவ் பண்ணிட்டம்மா. நான் ரொம்ப தூரம் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கணுன்னு இருந்தேன், இன்றைக்கி நான் சூப்பர் மார்க்கெட் போகிறத நீயே தடுத்துட்ட, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூட எனக்கு புத்தி வராது செல்லக்குட்டி. அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும். பாவம் அந்த பாட்டி, சரி இதை விட்டால் எனக்கு வியாபாரம் ஆகாதேன்னு எனக்கு அது கொடுத்துட்டு போவாங்க. அது நம்ம நாட்டில் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ட்ராப். மேலே காட் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்காங்க. ஆமாம், அதுதான் உன்னோட முதல் நிலையே, உன்னோட முதல் பிளாக்கே அதுதான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபுல்லாக பிளாக்காக நிரப்பப்பட்டிருக்கோம். சரியா தங்கம்? அதில் ஃபஸ்ட்டு பிளாக் அந்த கிராட்டிடியூடை விட்டுட்டு வெளில வா. என் வீடியோவை எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, எத்தனையோ பேர் இன்னர் எஜுகேஷன் அடைஞ்சிருக்கீங்க. ஆனால் ஒரு நன்றி, தேங்க்யூம்மா அப்படின்னு கீழே யாராவது போட்டிருப்பீங்களா செல்லக்குட்டி? ஒரு தங்கம் போடுது. அந்த தங்கம் ஒரு வீடியோ விடாமல் கீழே அந்த குழந்தை ஐ லவ் யூ அம்மா, தேங்க்யூ அம்மான்னு போட்டுட்ருக்கு. அந்த குழந்தை நான் பார்த்தது கிடையாது, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதோடைய எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அது லைஃப்பை நான் இப்போ சொல்கிறேன் கேளு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ட்ரபிள்,
ஆனால் என் வீடியோ பார்த்து தன்னை தானே மாற்றிக்கணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் என்னோடய பாடமே அந்த கிராட்டிடியூட்ன்றதை எடுத்தா. ஒன்று விடாமல் இப்போ அவள் லைஃப்பில் அவள் கிராட்டிடியூட் நன்றி சொல்ல கற்றுட்ருக்கா. அந்த நன்றி அவளுக்கு அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அவளுக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஆனால் முன்னே இருந்த விட இப்போ அவள் லைஃப் மிகப்பெரிய சேஞ்சஸை இருக்குது. இன்னமும் நோக்கி அடுத்த நிலைக்கு போயிட்டுருக்கு. பி ரெடி செல்லக்குட்டி. அடுத்த போர்ட்டல் உனக்கு ஓப்பன் பண்ண தயாராக இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் வரும். பி ரெடி. சரியா தங்கம்? இது உண்மையா இல்லையான்னு நீ தான் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுற. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் உன்னோட பதிலுக்கு. சரியா செல்லக்குட்டி? ஓகே தங்கங்களா, எல்லாருமே நமக்குள்ளே போய் படிப்போம். இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் மாஸ்டர்ஸ் இங்கே உலகத்துலேயே ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம நாட்டில் ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு, நீ வேறுன்னு சொல்லி கொடுத்த நம்ம நாட்டில் யூஎஸில் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஃப்ளோரிடாவில் மிகப்பெரிய பெஸ்ட் டாக்டர். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து போய் படி. அவர் மிகப்பெரிய டாக்டர்ஸ் படுத்த படுக்கையாக ஆகிட்டார். மொத்தம் ஒரு 16 ஆப்ரேஷன் அவர் உடம்புல பண்ணாதான் அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டவர். அந்த சிச்சுவேஷன் தான் அவருக்குள்ளே இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை எழுப்பிச்சு. மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் தான் அப்படின்னு அவர் கற்றுக்கிட்டாரு. எந்த மெடிசனும் அவருக்கு டெட்லைன் கொடுத்தவங்களாம் உண்டு. எந்த மெடிசனும் இல்லாமல், எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் அடுத்த 6 months மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நான் தான் தெரிஞ்சு கற்றுக்கிட்டு வெளில வந்தவர் இப்போ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை தான் இந்த யூஎஸில் கொடுக்குறாரு. அவருக்கு நீ ப்ரீ புக்கிங் பண்ணணும். இங்கே இருக்கவங்க எல்லாம் ஞானம் விஸ்டம் எங்கே கிடைக்குதோ ஓடி போய் கற்றுக்கிறதுல நம்பர் 1 இருப்பாங்க. யூஎஸ் அமெரிக்கன்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு தான் விதி அப்படி எழுதியிருக்கு யூனிவர்ஸ்லேயே. அவங்க தேடி தேடி போய் அந்த விஸ்டமை எவ்வளோ காசாக இருந்தாலும் ஓடி போய் கற்றுக்குவாங்க. ஜோ டிஸ்பென்சா ஸ்பிரிச்சுவாலிட்டி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ப்ரீ புக் பண்ணணும். முன்னாடியே புக் பண்ணி நீ வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அவர் கிளாஸுக்கு. அப்படிப்பட்ட கிளாஸ் அவர் எடுக்கிறாங்க. இங்கே யாருமே ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் காசாக்குறீங்கன்னு கேள்வி கேட்கல. அமெரிக்கன்ஸ்க்கெலாம் அவங்க ஜீன்லேயே இருக்குது. நல்ல விஷயத்த நீ எங்கே இருந்தாலும் தேடி எவ்வளோ காசு இருந்தாலும் நீ கொடுத்து கற்றுக்கணும்னு. அதுதான் சொல்கிறேன்ல, நல்லது எங்கே இருந்தாலும் ஓடி போய் கற்றுக்கோ செல்லக்குட்டி. நம்பர் 2, என்னால் முடியலம்மா, என்கிட்ட காசே இல்லைம்மா அப்படின்னா அதையும் உனக்குள்ளே தான் அந்த விஸ்டம் எடுக்கணும். ஏன் என்கிட்ட காசு இல்லை? நீ எப்போவோ ஒரு சீடு உனக்குள்ளே போட்டது இப்போ முளைச்சி நிற்கிது. அதனால தான் உன்கிட்ட காசு இல்லை. என்ன சீடை போட்ட, எப்படி போட்ட, உன்னோட சொல் எப்படி இருந்துச்சு, உன்னோட எண்ணம் எப்படி இருந்துச்சு, உன்னோட செயல் எப்படி இருந்துச்சுன்னு பாரு. அதை மட்டும் பாரு. உள்ளே முளைச்சிருக்கிறத பிச்சு எரிஞ்சிட்டு ஒரு நியூ சீடை போடு. நான் வெல்த்தியாக தான் இருப்பேன், நான் ஹெல்த்தியாக தான் இருப்பேன், நான் ரிச்சஸ்ட்டாக இருப்பேன், அல்டிமேட்டாக இருப்பேன் இந்த உலகத்தில். மற்றவங்கனால முடியுதுன்னா என்னால் ஏன் முடியாது? என்னாலேயும் முடியும், என்னாலேயும் சாதிக்க முடியும், பெஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு இப்போ ஒரு சீடை போடு. அடுத்த 2 monthsல இதுக்கு டெய்லியும் தண்ணி ஊற்று. என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த வெல்த் எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வரும். பிறந்த குழந்தை உடனே நடக்காது. நினச்சா உடனே டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட முடியாது. ப்ராசஸ் இருக்குல்ல. சீட் போட்டால் டெஃபினட்டாக முளைச்சி வரும்னு உன்னோட ஃபெய்த் வச்சுட்டு முன்னேறி வா தங்கம். அடுத்த 2 to 6 monthsல நீ மிகப்பெரிய லெவலில் இருப்ப. இதுவும் இன்னர் எஜுகேஷன் தான். உனக்குள்ளே போய் படி. சரியா செல்லக்குட்டி? ஸோ நீ உனக்குள்ளே என்ன நடக்குது, உன்னோட எண்ணம் எப்படி இருக்குது, உன்னோட சொல் எப்படி இருக்குது, உன்னோட செயல் எப்படி இருக்குன்னு நீ பாரு. இது 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3மே ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்யும்படி வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக போவோம் செல்லக்குட்டி. சரியா? இன்றைக்கி நிறைய விஸ்டம் உனக்கு கொடுத்துருக்கேன், தேடி எடு. சரியா? ஐ லவ் யூ தங்கம், ஐ லவ் யூ. மிக்க நன்றி செல்லக்குட்டிங்களா. ஐ லவ் யூ தங்கங்களா.